Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Realme உடைய Realme 6 and Realme 6 Pro and Realme Band என்ற இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் உடைய ஒரு நான் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். and அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்க மேல ஒரு கார்டுன்னு நான் கொடுக்குறேன். ஸோ அதுல வந்துட்டு நீங்க போய் ஓட் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு Realme 6 வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணோமா இல்லை Realme 6 Pro வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுமான்னு அங்க வந்து நீங்க ஓட் பண்ணி நீங்க சொல்லுங்க. ஸோ எதுக்கு வந்துட்டு அதிகமான ஓட்ஸ் வருதோ அதை வந்துட்டு நான் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூன்னு நான் பண்ணுவேன். அண்ட் அதே நேரத்தில் Realme Band வந்துட்டு நான் கண்டிப்பா அமேசான் வந்துட்டு சேல் ஆரம்பிச்ச உடனே நான் அதை ஆர்டர் பண்ணி நான் அதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ வீடியோன்னு போடுவேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல வந்துட்டு நம்ம Realme Band பற்றி நம்ம பேசுகிறோங்க. ஸோ இந்த Realme Band பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸிங் வந்துட்டு நாங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் சொன்னது வந்துட்டு ஏற்கனவே ரிவீல் ஆகப்பட்டிருந்தேன். ஆனால் அதோடைய ப்ரைஸிங் வந்துட்டு நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒருவேளை இவங்க அந்த 1500 இல்லை 2000 இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் கூட தான் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணாங்க. நான் வந்துட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு Realme அந்த 1500 இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஒரு Realme Band வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரியுது. ஏன்னா வேற எந்த ஒரு பேண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேண்ட் ஆஃபர் பண்ணுற ஃபீச்சர்ஸை இப்போதைக்கு வந்துட்டு கரண்ட்டாக ஆஃபர் பண்ணல. அண்ட் அதே நேரத்தில் ரொம்பவே வந்துட்டு பார்க்கறதுக்கும் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு Realme Band வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு ரெவல்யூஷன் வந்து கிரியேட் பண்ண முடியல, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ரொம்பவே பெரிய தம்ஸ் அப் வந்து நமக்கு கொடுத்தாங்க ரியல்மிக்கு. இவங்க இந்த Realme Band இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான ப்ரைஸிங் எடுத்துட்டு வந்ததுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தம்ஸ் அப் நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம Realme 6 and Realme 6 Proன்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய ஒரு நான் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் வந்துட்டு இப்போ நம்ம உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த Realme 6 பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் வந்துட்டு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு நான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய ஸ்பெக்ஸை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த Realme 6 வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்பெக்ஸை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒத்தே வராது. அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இந்த Realme 6 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு Realme 6 10,000 ஸ்டார்ட் ஆகும் நான் நினச்சி அந்த வீடியோ பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த Realme 6 வந்துட்டு 13,000 வந்துட்டு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த 4GB + 64GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு பேஸ் வேரியண்ட்டை 13,000 இவங்க ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக எங்கள் ஸ்பெக்ஸும் வந்துட்டு இவங்க ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் அப்கிரேடடாக வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக தான் இங்கே பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு இதை நெகட்டிவாக கூட நான் வந்துட்டு இங்கே பார்க்குறேன். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இங்கே இந்த 10,000 அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் Realme 5 சக்ஸஸராக தான் இந்த Realme 6 எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த 10,000 அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச்குள்ளே தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே Realme வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை Realme 5 Pro உடைய ஒரு சக்ஸஸராக வந்துட்டு இங்கே Realme 6 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் Realme X and XTக்கு ஒரு சக்ஸஸராக தான் வந்துட்டு இங்கே Realme 6 Proன்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் அங்கே அந்த கம்பேரிசன் வந்துட்டு அந்த லைவ் இவெண்ட்டில் பண்ணும்போதே வந்துட்டு எனக்கு வந்துட்டு அங்கே கிளியராக புரிஞ்சிச்சு. ஸோ ப்ரைஸிங் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது, கண்டிப்பாக கொஞ்சம் ஹைக் வந்துட்டு ப்ரைஸிங்கில் இருக்கும் தான் நான் வந்துட்டு எதிர்பார்த்தேன். ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு அந்த ப்ரைஸிங்கில் ஒரு 2,000-3,000 ரூபாய் வந்துட்டு அதிகமாகவே தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நான் எதுக்கு இதை வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் என்ன தான் வந்துட்டு இங்கே அதிகமாக கொடுத்துருந்தாலும் அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இங்கே Realme கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக இங்கே அதனால தான் வந்துட்டு இதை ஒரு பாசிட்டிவாக வந்துட்டு நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Realme 6 வந்துட்டு நம்மளுக்கு Helio G90Tன்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொசஸர் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் G90 வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இங்கே G90T அவங்க கொடுத்துருக்கு கண்டிப்பாக ஒரு ரொம்ப பெரிய மேஜர் பாசிட்டிவாக தான் நான் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக கேமர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்பவே வந்துட்டு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரொம்பவே பெரிய ஒரு தம்ஸ் அப் வந்துட்டு Realme நம்ம இங்கே கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு LCD டிஸ்பிளே வந்துட்டு இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இன்னொரு மேஜரான ஒரு பாசிட்டிவாக தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக நான் Realme 6 Pro மட்டும்தான் அந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே இவங்க 6க்கும் வந்துட்டு கொடுத்துருக்குது கண்டிப்பாக ஒரு மேஜர் பாசிட்டிவ். அதே நேரத்தில் அந்த 30 வாட் அந்த ஊக் சார்ஜர் நீங்கள் கொடுத்துருக்கிறதும் Realme 6க்கு கண்டிப்பாக ரொம்பவே ஒரு மேஜரான ஒரு பாசிட்டிவ் தான் நான் இங்கே பார்க்குறேன். எஸ்பெஷலி இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வேற எந்த ஒரு பிரான்ச்சுமே கொடுக்காத ரெண்டு விஷயங்கள் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்குது கண்டிப்பாக ரொம்ப மேஜரான பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன்.
ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த 13,000 ரூபாய்ன்ற இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக ரொம்பவே வந்துட்டு ஜஸ்டிஸ் பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக கேமராஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த 64 மெகா பிக்சலுக்கான அந்த சாம்சங்கோட GWM சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேமராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜரான ஒரு அப்கிரேட் வந்துட்டு இங்கே Realme 6ல இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு இங்கே Realme 6 வந்து டெலிவர் பண்ணுறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவை வந்துட்டு இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணணும்னு தான் நாங்கள் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் அந்த ஸ்லோமோ 120 FPS ஸ்லோமோ செல்ஃபி ஸ்லோமோலாம் வந்துட்டு இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் நிறைய அப்கிரேட்ஸ் வந்துட்டு இங்கே கேமரா வைஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரோவைசேஷன்ஸ் வந்துட்டு இங்கே Realme கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மேஜரான பாசிட்டிவாக தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு Realme 6ன்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக அந்த 13,000 ரூபாய்ன்ற அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணுறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த 10,000 ரூபாய்ன்ற அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 13,000 அதாவது இங்கே ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Realme 5 Proக்குனா ஒரு அப்கிரேட் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்த்துட்டு தான் இந்த ஒரு Realme 6ன்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த ப்ரோ இங்கே நீங்கள் ஆக்சுவலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா 5 Proடைய சக்ஸஸர் இங்கே 6ன்னு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே தவிர இது வந்துட்டு அந்த 5 Proடைய சக்ஸஸர் தான். ஸோ 5 Proடைய ஒரு அப்கிரேட் வெர்ஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க போதில்லை. கண்டிப்பாக ரொம்ப வந்துட்டு ஒரு வேல்யூ ஃபார் மணி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இங்கே வந்துட்டு அந்த G90Tன்ற அந்த ஒரு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கொஞ்சம் அண்டர் கிளாக் பண்ணி வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 2 GHz மட்டும்தான் வந்துட்டு இந்த ஒரு ப்ராசஸர் கிளாக் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸில் ஒரு ட்ராப் இருக்குமே தவிர மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு முடியாது. ஸோ AnTuTu பெஞ்ச்மார்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரோட ரிவ்யூவர்ஸ் பிரகாரம் வந்துட்டு அவங்க டெஸ்ட் பண்ண AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸில் இது ஆல்மோஸ்ட் 2,60,000 மேலே வந்துட்டு இது வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருந்தது. ஸோ கண்டிப்பாக 5 Pro நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு அப்கிரேடடான ஒரு சிப்செட்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு அண்டர் கிளாக் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒரு 20,000 ஸ்கோர்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கே தவிர மற்றபடி வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக ரொம்பவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அப்கிரேடுன்னு தான் நான் சொல்லுவேன். 5 Proவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு அப்கிரேட் தான் இந்த Realme 6. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா Realme 6 Pro பற்றி நம்ம பேசலாம். ஸோ Realme 6 Pro பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இவங்க சடனாக வந்துட்டு இந்த Realmeயோடைய X இல்லைனா XT ஒரு சக்ஸஸராக தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வரதா இவங்க வந்துட்டு அந்த கம்பேரிசன் வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு Realme X and XT ஒரு சக்ஸஸர் மாதிரி தான் வந்துட்டு இங்கே ப்ரைஸிங்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பேஸ் வேரியண்டான 6GB + 64GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு பேஸ் வேரியண்டோட ப்ரைஸிங் வந்துட்டு 17,000 ரூபாயிலேருந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் Realme XT கூட வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு ப்ரைஸிங் தான் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. Realme X ஆகட்டும் இல்லை XT ஆகட்டும் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்தே வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது இது வந்துட்டு அந்த X and XT சக்ஸஸரை தான் வந்துட்டு இங்கே Realme 6 Pro வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ XT2 இருக்கட்டும் இல்லை X2 இருக்கட்டும் X2 ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ XT2 வந்துட்டு இங்கே நம்ம அவ்வளோவா எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இங்கே 6 Pro வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் Snapdragon 720G இந்த ஒரு சிப்செட் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரோவைசேஷன் இருக்குது. 64 மெகா பிக்சல் வந்துட்டு ஏற்கனவே நம்ம XT பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் 12 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ லென்ஸ் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேமரா செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் இங்கே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னது Realme. அதே நேரத்தில் அந்த செல்ஃபி கேமராவில் வந்துட்டு இங்கே ஒரு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சரும் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் வந்துட்டு இங்கே செல்ஃபி கேமராவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு பெரிய ஒரு மேஜர் அப்கிரேட் தான் செல்ஃபி கேமராஸை பொறுத்த வரைக்கும்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்தது இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நான் எந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த சிப்செட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் அந்த ப்ரைஸிங்க்கும் வந்துட்டு கொஞ்சம் அடிப்படுதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அந்த 720G இந்த சிப்செட் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதோடைய ப்ரைஸிங் வந்துட்டு 17,000 ரூபாய் வந்துட்டு இங்கே வச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அதோடைய ப்ரைஸுக்கு வந்துட்டு ஜஸ்டிஸ் பண்ணாத மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணுது. என்னதான் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த Snapdragon 720G வந்துட்டு ஒரு ரொம்ப சூப்பரான ப்ராசஸர் தான். அதில் எந்த ஒரு குறையும் நம்ம சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கேமிங் வைஸாக இருக்கட்டும் இல்லை டெய்லி டாக்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக ரொம்பவே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இந்த ஒரு 720G வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியல
எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு 2.3 GHz வந்துட்டு கிளாக் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே வந்துட்டு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இது ப்ரொவைட் பண்ணிடும். அதில் வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து அதோட காம்படிட்டர்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா தான் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருந்து எனக்கு ஒரு நெகட்டிவாகவும் தோணுது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இதே ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு அவங்களோட காம்படிட்டர் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதை பற்றி பேசுறேன்னு பார்த்தீங்கன்னா, போக்கோ X2ன்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிட்டத்தட்ட 16,000 ரூபாய்க்கு வந்துட்டு இவங்க அந்த பேஸ் வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 730Gல வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட அந்த எல்சிடி டிஸ்பிளேவும் பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா கேமராஸ்ல கூட 64 மெகா பிக்சல்ன்ற ஒரு சோனியோடைய சென்சர் வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி வேற எல்லா ஃபீச்சர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த ரியல்மி 6 ப்ரோவோடவே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லணும். ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இன்னும் அப்கிரேடடாகவே இருக்கு அந்த போக்கோ X2ல. ஸோ அதை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்துட்டு உங்களுக்கு ரியல்மி 6 ப்ரோ வந்துட்டு கண்டிப்பா அவ்வளோவா வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணுறது இல்லைன்னு தான் எனக்கு வந்துட்டு பர்சனலாக தோணுது. ஏன்னா 720G வந்துட்டு நீங்க 730Gயோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஈஸியாக வந்துட்டு நீங்க 730G தான் ஒரு ட்ரூ வின்னர் இருந்ததை ஈஸியாக உங்களால டிக்ளேர் பண்ணிட முடியும். அதே நேரத்தில் அந்த 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட், ஆனால் எல்சிடி டிஸ்பிளே தான் வந்துட்டு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் கிளியர் கட் வின்னர் வந்துட்டு நம்மளுக்கு போக்கோ X2 தான் வந்துட்டு இங்கே கிளியராக நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம போக்கோ X2 நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ரியல்மி 6 ப்ரோவோட கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்துட்டு போக்கோ X2 வந்துட்டு இன்னுமே அதிகமாக நம்மளுக்கு வேல்யூ ஃபார் மணி வந்துட்டு ஆஃபர் பண்ணுறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதை வந்துட்டு ரியல்மி கொஞ்சம் இங்கே பார்த்து வந்துட்டு இவங்க ப்ரைஸிங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அதில் வந்துட்டு எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் இன்னும் வந்துட்டு வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணுறதுல ஒரு சின்ன அந்த ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் தான் இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளமே தவிர வேற மற்றபடி வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ கண்டிப்பாக சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் தான். நான் ப்ரைஸிங்கை மட்டும் அவங்க அந்த காம்படிட்டர் வந்துட்டு ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் கொடுக்கறதுக்கு இன்னொரு அக்ரெசிவான ஒரு ப்ரைஸிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வேற லெவல்ல வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்திருக்கும். ஸோ நீங்க ரியல்மி 5 ப்ரோக்கு ஒரு அப்கிரேடட் ஸ்மார்ட் ஃபோன் நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ரியல்மி 6 வந்துட்டு உங்களுடைய எல்லா தேவைகளையும் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஸோ அதுல வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்க ரியல்மி 6 நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு இப்போவே நீங்க ரியல்மி 6 நீங்க வாங்கிடலாம். நீங்க ரெட்மியோட நோட் 9 கூட நீங்க வெயிட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா ரெட்மி நோட் 9 என்னதான் வந்துட்டு 10,000 ரூபாய்க்கு அவங்க லான்ச் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணுவாங்களா இல்லையானது இப்போதைக்கு வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப ஒரு டவுட்டான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க ரியல்மி 6 நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரியல்மி 6 கண்ணை மூடிட்டு வாங்கலாம். நீங்க கண்டிப்பா சாட்டிஸ்ஃபையான வந்துட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியா வந்துட்டு அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா நீங்க வந்துட்டு ரியல்மி 6 ப்ரோ நீங்க வாங்கலாமா இல்லையான்ற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா இல்லை அப்போ வந்துட்டு கண்டிப்பா நான் உங்களை வெயிட் பண்ண தான் வந்து நான் சொல்வேன். ஒருவேளை நீங்க போக்கோ X2 அண்ட் ரியல்மி 6 ப்ரோ வந்துட்டு ஒரு சைட்ல இருந்தாலும் ரெட்மி நோட் 9 ப்ரோக்கு வந்துட்டு கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒருவேளை 15,000 ரூபாய்க்கு வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட இதே ரியல்மி 6 ப்ரோடைய இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடய வந்துட்டு அவங்க 15,000 ரூபாய் இல்லைன்னா 16,000 ரூபாய்ன்ற இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நீங்க ரெட்மி உடைய அந்த நோட் 9 ப்ரோ வந்துட்டு நீங்க கண்டிப்பா ஒரு ஆப்ஷனை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க போக்கோ X2 கூட நீங்க வாங்கிக்கலாம். ஆனா ரியல்மி 6 ப்ரோ வந்துட்டு இப்போதைக்கு அவ்வளோவா வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணுறது இல்லைன்னு தான் ஒரு உண்மை. ஸோ கண்டிப்பா நீங்க இங்க வந்துட்டு ரெட்மி நோட் 9 ப்ரோக்கு வந்துட்டு நீங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்ன்றதை நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மன திருப்தி கூட இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் கொடுக்குற காசுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்ன்றதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதான் கைஸ் இந்த ஒரு சின்ன ஒரு நான் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூஸ். ஸோ கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொடுத்துருக்கிற போல் வந்துட்டு நீங்க போய் ஓட் பண்ணி நான் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணணுன்றதை நீங்க அங்கே ஓட் பண்ணி சொல்லுங்க. ஸோ எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு அதிகமான ஓட்ஸ் வருதோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோவில். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேற ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்றேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன் கைஸ். So until then, signing off from Sandeep.